innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நாட்களில் மிக சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையில் அந்த ஏக நாயனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் நமது வணிகங்களுக்கும் வியாபாரங்களுக்கும் அடைப்பை கொடுத்துவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது சிந்தனைக்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு அழகிய போதனையை உங்களுக்கு மத்தியில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். இந்த ஜும்மாவினுடைய அருமையை நன்மையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்கிற கருத்துப்பட நபி அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத பாவம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் நினைவுபடுத்திய அதிகம் எச்சரிக்கை ஊட்டிய ஒரு செய்தியை, ஒரு கருத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவை பொறுத்தவரை அவன் தனக்கென்று எத்தனையோ பல நற்பண்புகளை வைத்திருக்கிறான். அந்த நற்பண்புகளுக்குரிய பெயர்களை சொல்லி அழைக்கும்படி அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குரானிலே சொல்லித் தருகிறான். குலிது அல்லாஹ் அவிர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு அழகிய பல திருப்பெயர்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் அனைத்தையுமே ஈமான் கொள்வது இஸ்லாமியர்கள் மீது கட்டாய கடமை. ஒரு பெயரை மறுக்கிறீர்கள் என்றால் இந்த பெயரை நீங்க மறுக்கல, அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை நீங்கள் மறுக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு ரஸாக், ரஸீக் என்று பெயர் வைத்திருக்கிறான், உணவளிப்பவன். இந்த பெயரை நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை நீங்கள் மறுத்து விட்டீர்கள். தெல்ல தெளிவான காஃபிர் என்பதற்கான அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொள்ளக்கூடிய நாம் ஒரு அடிப்படையை நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இறைவன் மிகப்பெரும் ரஹ்மான், மிகப்பெரிய ரஹீம், மிகப்பெரிய கஃபார், கஃபூர். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையவன், எல்லா அடியார்களையும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளன் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் அடைந்தால் இன்ன பிரார்த்தனையை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. இப்படி கேட்க சொல்றாங்க ரசூல். அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க. லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் எல்லா நாட்களிலும் இந்த துஆ கேட்கலாம், குறிப்பாக லைலத்துல் கத்ரில் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய எந்த பண்பை சொல்லி கேட்க சொன்னார்கள் நபி அவர்கள்? அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியத்திற்குரிய காரியமே மன்னிப்பு தான். எந்த அளவிற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி,
மனிதர்கள் யாவரும் பாவமே செய்ய மாட்டார்கள் என்ற இடத்தை அடைந்தால், அப்படி இருக்க முடியாது. மனிதனுடைய நாவோ அவர்களுடைய கரமோ கண்களோ உள்ளமோ பாவத்தை நோக்கி இழுத்து செல்லும். ஒருவேளை பாவமே செய்ய மாட்டேன் என்ற மனநிலைக்கு முழு மனிதகுலம் வந்து விடுமே, ஆனால் இவர்களை அழித்து இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். பாவம் செய்யாத கூட்டத்தை அழிச்சு பாவம் செய்யும் கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதனால பாவம் செய்யுங்கன்னு தூண்டல் இஸ்லாம். அல்லாஹ் மன்னிப்பதற்கு அவ்வளவு விருப்பத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய தற்குரிய காரியம் மன்னிப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்ட இந்த மார்க்கம் ஒரு பாவத்தை மட்டும் சொல்லுகிறது, இவனுக்கு எக்காரணத்தை கொண்டு மன்னிப்பு கிடையாது. இவன் யாருடைய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, இவன் யாருக்கு பிறந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த குலம் என்பது இங்கு கணக்கு கிடையாது, உயர்ந்த ஜாதி என்பது கணக்கு கிடையாது, இவன் செல்வந்தனா ஏழையா என்பது கணக்கு கிடையாது, இவன் பட்டதாரியா படிப்பறிவற்ற பாமரனா என்பது கணக்கு கிடையாது. இவன் யாராக இருந்தாலும் சரி, ஏன் இவன் நபிமார்களில் ஒருவனாக இருந்தாலும் சரி, இந்த குற்றம் செய்தவன் அல்லாஹுவால் ஒரு காலமும் மன்னிக்கப்பட மாட்டான் என்று திருக்குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 48வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழே பல பாவங்கள் இருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வட்டி, சூதாட்டம், இது மன்னிக்கப்படுமா? தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். எல்லாருக்கும் மன்னிப்பான் சொல்ல முடியாது, அது அவன் விருப்பம். அவன் நினைத்தால் முழுமையாக மன்னிக்கலாம், முழுமையாக தண்டிக்கலாம், சிலரை மன்னிக்கலாம், சிலரை தண்டிக்கலாம். ஆனால் இணை வைப்பை தவிர்த்து எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நாடியவரை மன்னிப்பான், நாடியவரை தண்டிப்பான். இணை வைப்புக்கு மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்ற மனநிலையில் இருக்கிறான் திருக்குர்ஆன் சொல்கிறது. இந்த பாவத்தை பற்றி நம்ம பலமுறை பேசியாச்சு. உண்மையில் சொல்ல போனால் இந்த ஊரிலேயே அதிகமாக இந்த பாவத்தை பற்றி பேசப்பட்ட ஜும்மா மேடை இது மட்டும்தான். நம்ம தான் சமீபத்தில் உருவான பள்ளிவாசல். மற்ற பள்ளிவாசல் 100 ஆண்டுகள் பழமை பெற்ற பள்ளியும் இருக்கு, 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் பழமை பெற்ற பள்ளி இருக்கு. இந்த பள்ளியெல்லாம் என்ன எத்தனை வருஷம் வந்திருக்கும்? ஒரு 20 வருஷம் வந்திருக்குமா? அது கூட இருக்காது. ஆனால் இந்த பள்ளி இந்த தலைப்பு, இந்த செய்தியை பேசிய போன்று வேற எந்த பள்ளியிலும் பேசப்படலை. மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை வரும், இவங்களுக்கு இதை விட்ட வேற டாபிக் இருக்காது, செய்திகள் கிடைக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, எதை சொன்னாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. பெண் வீட்டுக்கு போய் வாழ்வது என்பது இஸ்லாத்தினுடைய வழிமுறை இல்லை, இதையே தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருட்களில் கஞ்சா, அபீன் போன்ற காரியத்தில் இளைஞர்கள் மூழ்குகிறார்கள், இதையத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். பிதாத்து செய்யாதுகள் ஃபாத்திகா ஓதுவது, அதே போன்று ராத்திப் ஓதுவது, கத்தம் ஓதுவது இஸ்லாத்தில் இல்லை, பிதாத்து கூடாது, இதையத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். அது போன்று ஷிர்கை பற்றி பேசினால் இதையத்தான் பேசுகிறார்கள். எதை சொன்னாலும் எதை சொல்றாங்க, இதையத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். வேற உங்களுக்கு டாபிக் இல்லை, தலைப்பு இல்லை. இது என்ன மனநிலை தெரியுமா? மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? தீமையை தடுக்காதீங்க, நன்மையை மட்டும் எதைக்கிட்டே இருங்க. தொழுங்க, நோன்பு வைங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, நல்லவர்களா இருங்க, நற்பண்புகளை பத்தி பேசுங்க. இதையே பேசிக்கிட்டு தான் பிரச்சனை இல்லை. தீமையை தடுக்காதீர்கள். இந்த மனநிலை தான் பல மக்கள்கிட்ட இருக்கிறது. இணை வைப்பை பற்றி பேசப்படுமே ஆனால் அது ஒரு வகையான முகச்சொலிப்பை ஏற்படுத்துகிறது. எத்தனை முறை இந்த தலைப்பை கேட்க, எத்தனை முறை இதே குர்ஆன் வசனத்தை படிக்க, எத்தனை முறை இதே மார்க்க செய்திகளை நம்ம காது கொடுத்து கேட்க என்ற ஒரு சலிப்பு சில மக்களுக்கு எழலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இணை வைப்பினுடைய விபரீதத்தை பார்க்க போறது இல்லை. இந்த தலைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஆரம்பித்து ஏராளமான நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களுக்கு முத்திரையாக ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களில் இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இந்த ஒவ்வொரு நபிக்கும் ஷரியத்துல மாற்றம் உண்டு. ஷரியத்துல தெரியுமில்ல, மார்க்க சட்ட திட்டங்களில் ஒருவருக்கு இருப்பதை போன்ற தொழுகை இன்னொருவருக்கு இருக்காது, ஒருவருக்கு இருப்பதை போன்ற நோன்பு இன்னொருவருக்கு இருக்காது, ஒருவருக்கு இருப்பதை போன்ற திருமண சட்ட திட்டங்கள் இன்னொருவருக்கு இருக்காது, ஒருவருக்கு இருப்பதை போன்ற ஹலால் ஹராம் இன்னொருவருக்கு இருக்காது. நிறைய செய்திகள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மாறுபடும். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மரியமே
நீங்கள் ஈசாவை பெற்றெடுத்து விட்டீர்கள், இந்த ஈசாவை கொண்டு போங்க சமுதாய மக்கள்கிட்ட. இவ்வளவு நாள் நீங்க தனிமையில இருந்தீங்க, ஊர் மக்களோடு இருந்து பிள்ளைய பெற்றா கூட சந்தேகம் வராது. தனியா இருந்து பிள்ளைய பெற்றிருக்கீங்க, சந்தேகம் வரும். யாராவது உங்களிடத்தில் கேட்டால் நான் ரஹ்மானுக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள். நோன்பு வச்ச பேசக்கூடாதுன்னு இருக்குதா? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றேன், அவங்க ஷரியத் வேற. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், வேறு சில நபிமார்களுக்கு ஹலால் ஹராமில ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தினர்களுக்கு நமக்கு ஹராமாக்கப்பட்ட காரியங்கள்ல சிலது அவர்களுக்கு ஹலால், நமக்கு ஹலாலாக்கப்பட்ட காரியங்கள்ல சிலது அவர்களுக்கு ஹராம் என்ற நிலை இருந்தது. அப்ப நபிமார்களுக்கு முதல் என்ன மாறும்? சட்ட திட்டங்கள் மாறும், ஷரியத் மாறும், ஹலால் ஹராம் மாறும். ஏன்? அது அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு சட்டத்தை கொடுப்பான். நம்ம ரசூலுல்லாஹ்வை எடுத்துக்கங்களேன், மக்காவில் இருக்கும் போது இருந்த சட்டம் மதீனால இல்லை. மக்காவில் இருந்த போது இருந்த ஹலால் ஹராம் மதீனால கிடையாது. மக்காவில் இருக்கும்போது நபி அவர்கள் வட்டியை பற்றி பேசல, மக்காவில் இருக்கும்போது நபிகளார் மதுவை பற்றி பேசல. விபச்சாரத்தை தடுத்தாங்க, கொலையை தடுத்தாங்க, கொள்ளையை தடுத்தாங்க, ஷிர்கை தடுத்தார்கள். எதை தடுக்கல? மதுவை தடுக்கல, வட்டியை தடுக்கல. அதை அவர்கள் வியாபாரமாக, குடிப்பழக்கத்தை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்த்தார்கள். என்றைக்கு நபி கையில் ஆட்சி கிடைத்ததோ அன்றைக்கு வட்டி தடுக்கப்பட்டது, அன்றைக்கு மது தடுக்கப்பட்டது. இப்படி பலது. நபிகளார் வாழ்க்கையிலேயே ஒரு சில நாட்களில் இருந்த ஷரியத்து வேறு சில நாட்கள்ல கிடையாது. இந்த ஷரியத்துல மாற்றம் இருந்துச்சுல, ஷரியத்துக்கு அடுத்தபடி அதுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லுகிறது கொள்கை, அக்கீதா என்று சொல்லுகிறது. அக்கீதான என்ன? எதை நம்ப வேண்டும், எதை நம்ப கூடாது. இந்த நம்பிக்கை சார்ந்த காரியத்திற்கு இஸ்லாம் அக்கீதா என்று சொல்கிறது. இதுல எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் மாற்றம் கிடையாது. ஏதாவது ஒரு நபி வந்து விதியெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் சும்மா, அது போன நபிக்கு சொன்னாங்க, இந்த நபி கிடையாது, அப்படி சொன்னாங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு நபி இந்த மாணவர்கள் தான் கிடையாது, அதெல்லாம் சும்மா அந்த நபி சொல்லி இருப்பாரு, அது அவங்க நபிக்கு மட்டும்தான், நம்ம சமுதாயத்துக்கு கிடையாது, மாணவர்கள் நம்பாதீங்க என்று பேசியிருப்பாரா? பேசல. ஏதாவது ஒரு நபி வந்து மறுமையெல்லாம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, விசாரணை கிடையாது, அது அவங்கள பயமுறுத்த அந்த நபிக்கு சொன்னது, அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தான் மர்மம் உண்டு, நம்ம சமுதாயத்துக்கு மர்மம் கிடையாது என்று பேசினார்களா? இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை சொன்னாரோ எல்லா நபிமார்களும் அதைத்தான் சொன்னார்கள், இறுதி தூதரும் அதைத்தான் சொன்னார்கள். இந்த நம்பிக்கையிலேயே மிக பிரத்யோகமான நம்பிக்கையாக இஸ்லாம் எதை சொல்கிறது? ஏகத்துவம் என்கிற ஓர் தெய்வ வழிபாடு, ஓர் இறை வழிபாட்டை தான் இந்த அக்கீதாவிலேயே தலைமைத்துவமாக இஸ்லாத்தினுடைய ஆணி வேறாக இஸ்லாம் பார்க்கிறது. யார் ஒருவனுக்கு ஓர் இறை கொள்கை இல்லையோ அவன் எத்தனை பெரும் நன்மைகளை செய்தாலும் சரி, அவனை இஸ்லாம் முஸ்லிமாக பார்க்கவில்லை, அவனை அல்லாஹ்வை நம்பியவனாக பார்க்கவில்லை, அவனை திட்டவட்டமான காஃபிராக இஸ்லாம் அறிவிப்பு செய்கிறது. அதே நேரத்தில் ஒருவன் அல்லாஹ்வை தெளிவாக நம்பியவன் இஸ்லாத்தினுடைய சில செயல்பாட்டு ரீதியான காரியத்தில் ஒருவன் குறை வைப்பானே ஆனால் அவன் இஸ்லாம் காஃபிர் என்று சொல்லவில்லை, அவன் பாவி, பாவத்தை செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, இறை தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவன். ஆனால் ஒரு காலத்திலும் அவன் காஃபிராகி விட மாட்டான். இஸ்லாம் இந்த அக்கீதாவை இப்படிப்பட்ட நிலையை சொல்லித் தருகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சூரா அல்-அஹ்ராஃப் வார்த்தை அழகா கவனிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள், யா கௌமி உபுதுல்லாஹ், என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை விடுத்து உங்களுக்கு வணங்கப்படுகிற வேறு தெய்வமே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை நோக்கி சொன்னார். என்ன சொன்னார்? சமுதாயமே அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அல்லாஹ்வை விட்டு உனக்கு வேறு தெய்வம், வேறு கடவுள் கிடையாது. இப்படி பேசினாரா? நூஹ் நபியை தொடர்ந்து அடுத்த சமுதாயத்துக்கு நான் தூதரை அனுப்பினேன்னு நல்லா பேசணும். ஆது என்கிற ஒரு சமுதாயம் வலிமை பெற்ற, மலைகளை குடைந்து வாழ்ந்த, உலகத்திலேயே இவர்களுக்கு நிகராக உடல் வலிமை வேறு எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத அந்த ஆது சமுதாயத்திற்கு ஹூத் என்கிற இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான். அது வேற சமுதாயம். நூஹ் நபி அவங்க சமுதாயம் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. பல ஆயிரம் வருஷங்கள் அவங்க வாழ்ந்தது. அவங்களை கடந்து அதுக்கு அடுத்த சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எடுத்த எடுப்புல முதல் பிரச்சாரம், யா கௌமி உபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹு கைருஹு, மாலக்கும் மின் இலாஹு கைருஹு, உங்களுக்கு அவனை விடுத்து வேறு எந்த விதமான கடவுள் கிடையாது.
நூஹ் நபி சொன்ன வார்த்தையில ஒரு எழுத்து மாத்தாம அவர் பேசுறார். ஒரு எழுத்து மாறணும்ல, அதே கருத்தையாவது வேற வார்த்தையை சொல்லியாவது மாத்தலாம்ல. நூஹ் நபி என்ன சொன்னாரு? அல்லாஹ் மட்டும் வணங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, வேற கடவுள் வணங்காத. இவர் அதே கருத்தை அதே கொள்கையை வேற வார்த்தையிலே சொன்ன, வார்த்தை கூட மாறலையாம். யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயத்தவர்களே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவனை விடுத்து வேறு கடவுளே கிடையாது. இதை தொடர்ந்து அடுத்த இறைத்தூதர் வரார். யார் வருகிறார்? ஷுஐப் என்று அழைக்கப்படுகிற ஒரு இறைத்தூதர் மதியன் நகருக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த மதியன் நகரன் பிற்காலத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஞ்சம் புகுந்து திருமணம் முடித்த நகரம். இது ஆரம்பத்தில் நடக்குது. அந்த நகரத்திற்கு ஒரு இறைத்தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான், ஷுஐப் என்ற இறைத்தூதர். அவர் வந்த உடனே மக்கள்கிட்ட முதல்ல செய்யற பிரச்சாரம், யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயத்தவர்களே அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. ஒரு எழுத்து மாறல. அடுத்த சமுதாயம் நூஹ் நபி சமுதாயத்திற்கு நூஹ் நபி சொன்னார். அடுத்த தலைமுறை தாண்டுகிறது. நூஹ் நபி வாழ்ந்தது 1000 ஆண்டு காலம். அடுத்த தலைமுறை வருகிறது. அப்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். எழுத்து மாற்றாமல் அந்த கொள்கையை சொல்கிறார். அடுத்த ஒரு இறைத்தூதர் வருகிறார். அவர் எழுத்தை மாற்றாமல் கொள்கையை சொல்கிறார். அதை தொடர்ந்து இன்னொரு வருகிறார், சாலிஹ் என்று அழைக்கப்பட்ட ஒரு இறைத்தூதர். அவர் வந்து சொல்கிறார், யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயத்தவர்களே அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை விட்டு உங்களுக்கு வேறு ஒரு இறைவன் கிடையாது, தெய்வம் கிடையாது. எழுத்து மாத்தாம பேசுறான். நபிமார்கள்ட்ட இருந்த அந்த கொள்கையிலே ஆக உயர்ந்த கொள்கையில் மிக பிரத்யோகமாக முதல் கட்டமாக எடுத்து சொல்லப்பட்டது இந்த ஏகத்துவம். ஏகத்துவம் சாதாரண கொள்கையா? இன்னைக்கு பார்க்கலாம், அரசியல் காரணங்களால் ஏகத்துவம் தவிடுபடியாக்கப்படுகிறது. சினிமாவை காரணம் வைத்து ஏகத்துவம் தவிடுபடியாக்கப்படுகிறது. இவன் யாரை நேசிக்கிறானோ அப்படிப்பட்டவனை வணங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள போயிடுறான். அட, இஸ்லாத்தின் கொள்கை இது இல்லையப்பா. ஒரு இறைத்தூதர் உயிர் விடல, எல்லா இறைத்தூதரும் பாடுபட்டது இந்த ஒற்றை வார்த்தைக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக. இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தானே. அதனை விட்டு கொடுக்கலாமா? பலரையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பெல்லாம் புதுசாக சில நடிகர்கள் கட்சியை தொடங்குகிறார்கள். அதுல வந்து பெண்கள் அணி செயலாளர் என்று ஒரு மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் முக்காடை அணிந்து இப்படிப்பட்ட தலைவனைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வணங்குகிறோம் என்று பேனர் அடிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண், என் தலைவன் வந்துட்டான், இனிமேல் தமிழ்நாட்டை புரட்ட போறான், உன் தலைவன் வந்து உலகத்தையே புரட்டுமே, அட என்னமும் பண்ணட்டுமப்பா, உன் கொள்கை இதுவா? உன்னை படைத்தவன் யாரு? உன் மற்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு எது உனக்கு தெரிய வேண்டாமா? இந்த கொள்கையை அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன இறை தூதர்களில் மிக முக்கியமான ஒருவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை பங்கு பிரித்து பார்த்தோம் என்றால் எல்லா நற்குணத்திற்கும் இப்ராஹிம் நபி வாழ்வில் இருந்து ஒரு முன்னுதாரணம் எடுக்கலாம். எல்லா தீய குணத்திற்கும் இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தில் இருந்த அந்த இணை வைப்பாளர்களிலிருந்து ஒரு கெட்ட முன்னுதாரணத்தை எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம் இருந்தது. ஒரு தலை சிறந்த தலைவராக, ஏகத்துவத்தினுடைய தந்தையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை அழைத்து சொன்னார், என் தந்தையே, நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் தெரியுதா உங்களுக்கு? எதையுமே பார்க்காத, எதையுமே கேட்காத, எதையுமே தராத, எந்த விதமான உனக்கு பயன் தராத, உங்களுக்கு பயன் தராதவற்றை நீங்கள் வணங்குகிறீர்களே, தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் தந்தையை உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சிருக்குது, என்ன பின்பற்றுங்கிறார். யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், என் தந்தையே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இந்த ஷைத்தான் அந்த ரஹ்மானுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று ஏகத்துவத்தை முன்மொழிவதில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கும் மத்தியிலேயே பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒழுக்கத்தை போதித்தார் என்று அங்க சண்டை கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர்மையை போதித்தார் என்று சண்டையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாய்மையோடு இருந்தார் என்பதற்கு சண்டையா? இவ்வளவு இப்ராஹிம் நபி இருந்துச்சு. நேர்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, வாய்மை இருந்தது. எந்த அளவிற்கு மறுமை நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள், 3 போய் சொல்லிவிட்டேன், அல்லாஹ்விடத்தில் எனது நிலை என்னன்னு தெரியல. அப்ப வாய்மையாளர் என்பதனால் அந்த சமுதாயம் தடுக்கல. அப்ப நீங்க வாய்மையாளரா இருங்க, ஒழுக்க சீலரா இருங்க, நேர்மையானவரா எல்லாம் இருந்துக்கங்க. இந்த கொள்கையை கொண்டு வரியல்ல, அங்கதான் பஞ்சாயத்து. அதை மட்டும் கொண்டு வராதீங்க. வேற என்னத்தை சொன்னாலும் சரி, அது சேர்ந்து இருப்போம், கலந்து பேசுவோம், நமக்கு தேவைப்பட்ட எடுப்போம் முடிவு, அது வேற. கொள்கையை கொண்டு வராதீர்கள் என்றுதான் இப்ராஹிம்
அலைஹிஸ்ஸலாம் வெறுக்கப்பட்டார்கள், வேற இருக்கப்பட வேண்டும் என்று துடித்தார்கள் அந்த மக்கள். நெருப்பு குண்டத்தை வளர்த்தது என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறார், சரிபட்டு வராது, இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் தள்ளுவோம் என்று முடிவெடுத்தார்களா? முழுக்க முழுக்க அவர்கள் உள்ளத்தையும் கண்ணையும் உறுத்தியது இந்த ஏகத்துவ கொள்கை. இதை விட்டு வைக்கவே கூடாது, இந்த கொள்கை விட்டு வைக்க கூடாது என்றால் இந்த தூதரை விட்டு வைக்க கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு அப்படியே ஒத்த ஒரு இறை தூதராக அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலம் மக்கால வாழ்ந்தாங்க. முதல் 3 ஆண்டு கால ரகசிய பிரச்சாரம், அடுத்த 7 ஆண்டு கால பகிரங்க பிரச்சாரம், அடுத்த 3 ஆண்டு காலம் சொந்த மக்காவில் இருந்த நாடு கடத்தப்பட்டு வெளியே ஒரு பகுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள் நபிகளாரும் நபியினுடைய தோழர்கள் தோழியர்கள். இந்த 13 ஆண்டு காலம் அவங்க வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? கொள்கையை விட்டுருங்க. பிரச்சனை என்ன? இந்த கொள்கை வேண்டாம், வேற வேற விஷயங்களை நம்ம பேசிக்குவோம். அது பிள்ளைகளை கொல்லலாமா வேண்டாமா, திருடலாமா வேண்டாமா, விபச்சாரம் பண்ணலாமா வேண்டாமா, அது சரி வருமா வராதா, அது வேற, நம்ம தனியா பேசிக்கலாம். இந்த கொள்கை விட்டு விடுங்கள், இந்த கொள்கை வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் மதீனா நகரத்தை நோக்கி வழிகாட்டுறாங்க, போங்க ஹிஜ்ரத்துக்குன்னு. தொடர்ந்து வருகிறார்கள் அந்த காஃபிர்கள். ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது ஒரு பிரச்சாரத்தை செய்தார், ஒரு கொள்கையை நிலைநாட்டினார், ஒரு மார்க்கத்தை கட்டமைத்தார். உனக்கு வெறுப்பு வருது, ஒருத்தர் போயிட்டார்ல, அப்ப விட்டுற வேண்டியதானே? இந்த யதார்த்த சிந்தனை பாருங்களேன். அவர் போயிட்டார், அவர் கொள்கை கொண்ட மக்களும் ஓடிட்டாங்க. இப்ப மக்கா மீண்டும் பழைய நிலைக்கு வந்துருச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி மக்கா எப்படி இருந்ததோ அப்படி உங்க கைக்கு மக்கா வந்துச்சா இல்லையா? இன்னுமே ஏன்டா அவரை எதிர்க்கிற? அவனுக்கு அந்த கொள்கை பிடிக்கல. இப்படி ஒரு கொள்கையை சொல்லிட்டு ஒரு ஆள் உயிரோடு இருக்கலாமா? விட்டுறலாமா? விட்டவே கூடாது. துரத்தி போயாவது கொன்றுவிட வேண்டும் என்று நபிகளாரை பின்தொடர்ந்து சென்றார்கள் அந்த மக்கா காஃபிர். சரி, போய் சேர்ந்தாச்சு, மதீனாவுக்கு போயாச்சு, தகவலும் கிடைத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. பத்ர் களத்தை உருவாக்குகிறார்கள், உஹது களத்தை உருவாக்குகிறார்கள், கந்தக் யுத்தத்தை உருவாக்குகிறார்கள். இவ்வளவு நேரம் நபிகளார் மக்காவை சீண்டவே கிடையாது. ஒரு முறையா ரசூலை சீண்டி பார்த்திருப்பாங்களா? உள்ள வரனால கேட்டிருப்பாங்களா? கேட்கல. அந்த கந்தக் யுத்தத்துக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் உம்ரா பிரவேசத்துக்கு வராங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ரசூலுல்லாஹ் மக்காவை ஏறெடுத்து கூட பார்க்கல. இன்னும் சொல்ல போனா மதீனாக்குள்ள போன 17 மாசம் மக்காவை பார்த்து தொலை கூட இல்லை ரசூலுல்லாஹ். நான் உன் பக்கம் தலை வச்சே நான் படுக்கலையே, ஆனாலும் ஏன்டா என்ன தொந்தரவு பண்ற? ஒவ்வொரு வருஷம் வந்து பிரச்சனை பண்றான். ஒவ்வொரு ஆண்டுங்க பத்ர் ஒரு வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் உஹது, அடுத்தடுத்த ஆண்டு பிரச்சனை. இவன் பல நயவஞ்சகர் கூட்டத்தை இவன் உட்கார்ந்து உருவாக்குகிறான். பனு குரைலா என்ற கூட்டத்தை உருவாக்குகிறான். சுமாமா என்ற ஒரு நபரை, யமாமா நாட்டில் உள்ளவரை, அவரை இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக உருவாக்குகிறான். அபிசீனியாவில் சில மக்கள் ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். அங்க போறான், நஜ்ஜாஷி மன்னரை பார்க்கிறான், சந்தித்து பேசுகிறான். உங்கள் இயேசுநாதர் என்ன பேசுறான் தெரியுமா? இவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் தெரியுமா? இயேசுவை அடியார் என்கிறார்கள், இயேசுவை அல்லாஹ்வின் தூதர் என்கிறார்கள், ஆனால் இயேசுவை அல்லாஹ்வின் பிள்ளை இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். உன் கொள்கை அதுவா? நீ பேசலாம். அத மக்கா காஃபிர் போய் நஜ்ஜாஷி மன்னர்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றான்? இயேசுநாதரை இவர்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப திருப்பி அதே கேள்வி நஜ்ஜாஷி கேட்ட என்ன பண்ணுவான்? சரி, அவர் ஏத்துக்கல, நீ ஏத்துக்கிறியா? நானும் ஏத்துக்கல. ஆனா நீ நல்லா ஏத்துக்கல, நான் ஏத்துக்கலங்கிறது வேற, நீ ஒரு கொள்கையில் இருக்கிறங்கிறது வேற. இவன் சொல்ற ஏகத்துவனுக்கு பிடிக்கல. இதை எங்க இருந்து அவன் சொன்னாலும் இவனை விட்டு வைக்கிறதா இல்ல. அதுக்காக அவன் படை திரட்டி கொண்டு நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் சென்று பேசுகிறான் என்றால் அந்த கொள்கை மேல உள்ள வெறுப்பு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்வு என்று பாருங்க. கடைசி நேரம், அபூ தாலிபினுடைய கடைசி நேரம், மரண தருவாயில் நபிகளாருடைய பெரிய தந்தை படுத்து கிடக்கிறார். ரசூலுல்லாஹ் போறாங்க. யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து, ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்களேன். பெரிய சிரமமா? உங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரியும், தெரியாத மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணல. ஃபர்ஸ்ட் வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டா சயகூலுன்னல்லாஹ், அவன் அல்லாஹ் என்று சத்தியம் விட்டு சொல்லுவான். பூமியை படைச்சது யாரா? மரத்தை நட்டியது யாரா? மலையை உருவாக்கியது யாரா? பெரும் அர்ஷின் அதிபதி யாரா? இவ்வளவு கேள்வியை கேட்டால் அவன் அல்லாஹ் என்றே சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்தில் தனது சொந்த பெரிய தந்தை இடத்தில் சென்று கேட்கிறார். யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன், என் பெரிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிருங்களேன். பக்கத்தில் இதே அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா எல்லாரும் நிற்கிறான். நின்று சொல்றான், அபூ தாலிபே, உங்கள் தந்தை அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்துக்கு துரோகம் பண்ண போறீங்களான்னு கேட்க. உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? இவர் 13 வருஷம் மக்காவில் ரசூலுல்லாஹ்வுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தவர், அப்படித்தானே?
உனக்கு நபி மேல மட்டும் கோபம் கிடையாது, நபிக்கு உதவி அந்த அபூ தாலிபின் மீதும் கோபம். அவர் இந்த மார்க்கத்தில் இருந்தாருன்னா அந்த மார்க்கத்தில் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? சரி, அவர் இந்த மார்க்கத்திலே இருக்கிறாருப்பா, அதனால நபியை தொட விட்டுருவார் அவரு. இப்ப நான் எங்க அப்பா மார்க்கத்துக்கு வந்துட்டேன், அப்பா மார்க்கத்துக்கு நபியை போட்டு அடி பின்னிருங்கன்றுவாரா? சொல்ல போறது இல்ல. உனக்கு நல்லா தெரியும் நபியை இவர் உயிர் இருக்கிற வரை காப்பாற்றுவார் என்று. இவர் அந்த மார்க்கத்துக்கு போறதுனால உனக்கு என்ன வந்துட போது பிரச்சனை? அந்த வெறுப்புணர்வு உள்ள போயிடவே கூடாது. அந்த கொள்கைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அவனுக்கு இந்த கொள்கையை வச்சாலே வயிறெல்லாம் அவனுக்கு கப கப கபான்னு எரியுது. இந்த கொள்கையை பார்த்தாலே எங்கேயோ அவனுக்கு அரிக்க ஆரம்பிக்குது, பிரச்சனை வருது. இந்த கொள்கை உலகத்தில் பெரும்பான்மையான மக்களை ரோஷத்தை, அவர்களுடைய மற்ற மற்ற குணங்களை எல்லாம் சுரண்டி பார்க்கக்கூடிய கொள்கையாக இது இருக்கிறது. இவ்வளவு பெரிய வைராக்கியம் மிக்க ஒரு கொள்கையை தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். நான் மட்டும்தான் கடவுள், என்னை தவிர யாரும் கடவுள் இல்லை. ஏன் இந்த கொள்கையை கொண்டு வரக்கூடிய இறை தூதர்கள் கூட கடவுள் கிடையாது? வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுக்கிறான். ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டிவிஎஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில இருந்து பைக்கை வந்து சேல்ஸ் பண்றதுக்காக சேல்ஸ்மேன் ஒவ்வொரு ஆளா போய் சந்திச்சு, எங்க கடையில டிவிஎஸ் இருக்கு, வந்து வாங்குங்க, நல்ல பைக்குமா. பேசுறவன் யாரு? டிவிஎஸ் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப். அவனை நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா? அந்த கம்பெனியில வேலை பார்க்கறேன்னா அந்த கம்பெனிக்கு நீ விசுவாசமாக இருப்பேன்னு மட்டும் பார்க்க மாட்டோம். இவன் அந்த கம்பெனியில ஒருவனாகத்தான் நம்ம பார்ப்போம். அப்படிதான் பார்ப்போம். இந்த சிந்தனை எதுக்கு வரும்? டிவிஎஸ் சேல்ஸ்மேன் டிவிஎஸ் கம்பெனிக்காரன் மாதிரி பார்த்த மாதிரி மற்ற மற்ற நிறுவனங்களில் உள்ளவர்களை, அந்த கடையில் வேலை பார்ப்பவர்களை, அந்த கடையை சார்ந்தவர்களை பார்த்ததை போன்று இறைவனுடைய கொள்கையை எடுத்து சொன்ன இறை தூதர்களை எப்படி பார்க்கிற நிலைமை வந்துரும். இவர் இறை தூதர் அப்படி நிப்பானா? இவர் ஒரு மனிதர் அப்படி நிப்பானா? அப்துல்லா ஆமினா என்ற 2 மனிதர்களுக்கு பிறந்த ஒரு மகன் என்று நிப்பானா? இவரும் இறைவனுடைய கொள்கையை சொல்கிறார், இறைவனை பற்றி பேசுகிறார். ஏன் இவர் இறைவனாக இருக்க முடியாது என்று பேசிட்டாம்னா அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு திருக்குரான்ல அவ்வளவு அழகான பதில்களை சொல்லிக்கிட்டே வரும். குரான் எடுத்து பாருங்க. குரானை உளப்பூர்வமாக படித்த ஒருவன் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனிதனை கடந்த ஒரு ஆற்றல் இல்லை என்பதை உளப்பூர்வமாக புரிந்து கொள்வார். திருக்குரானில் சூரா அல்-அஹ்ராஃபில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்னிலா அம்லிக்கு லினஃப்ஸி நஃபா வலா தர்ர இல்லா மாஷா அல்லாஹ், எனக்கு நானே நன்மை செய்யவோ எனக்கு நானே தீமை செய்யவோ எனக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்று நபியே மக்களிடத்தில் சென்று சொல்லுங்கள். நபி நினைச்சு நபிக்கு நன்மை செய்ய முடியாதான்? இந்த கூத்தை எங்க போய் சொல்ல? இங்க என்ன நிலைமை அப்படின்னு கேட்டா, நபி நினைத்தால் நம்முடைய வறுமை நீக்குவார். இன்னொரு 10 நாள் ரபியுல் அவ்வல் மாதம், ரமலான் மாதம் கூட மணக்காத அளவுக்கு ரபியுல் அவ்வல் மாதம் மணக்கும். என்ன காரணம்? நபி பிறந்த மாதம். பிறந்த மாதங்கிறதோட நிப்பாங்களா? நபியினுடைய புகழை பற்றி பேசுகிறோம், அதோட நிப்பாங்களா? வறுமையை நீக்கி அண்ணலார், நோய் நிவாரணம் தருகிற அண்ணலார், பிள்ளை வரத்தை தரக்கூடிய அண்ணலார், பாவ மன்னிப்பை தரக்கூடிய அண்ணலார். அதைத்தான் அல்லாஹ் திருக்குறான்ல அழகா சொல்றான், இன்னிலா அம்லிக்கு லினஃப்ஸி நஃபா வத்தார் வலா தர்ர இல்லா மாஷா அல்லாஹ், எனக்கு நானே நன்மை செய்யவோ எனக்கு நானே தீமை செய்யவோ எனக்கு அதிகாரம் கிடையாது. அடுத்து தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான், நபியே நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள், வலவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்தரத்து மினல் கைர் வமா மஸ்ஸனி ஸூ, ஒருவேளை எனக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மறைவான ஞானம்னு தெரியுது இல்ல, நாளை நடக்கக்கூடிய காரியம், எதிர்காலத்தை பற்றிய பிரெடிக்ட், அதை பற்றிய சிந்தனை, அதை யூகிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒருவேளை எனக்கு இருந்திருந்தால் எல்லா நன்மையும் நான் அடைந்திருக்க மாட்டேனா? ஒரு தீமை கூட எனக்கு வந்திருக்காது, நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்க சொல்றான்ல. நபி கடவுள் இல்லை, கடவுளுடைய அந்தஸ்து இல்லை, இறைவன் என்றால் ஒருவன் தான். இதைத்தான் எல்லா நபிமார்கள் அடிப்படை தத்துவமாக மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? எந்த ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அந்த முஸ்லிம் மக்கள் எந்த ஏகத்துவத்திற்காக பல நூற்றுக்கணக்கான நபிமார்களில் இருந்து கொல்லப்பட்டார்களோ, ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்களோ, விரட்டப்பட்டார்களோ, துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த முஸ்லிம்கள் எந்த ஏகத்துவ கொள்கைக்காக நபியினுடைய தோழர்கள் எல்லாம் உலகமெல்லாம் பறந்து வியாபித்து மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவத்தை சொன்னார்களோ அதே முஸ்லிமான மக்கள் தாடி வைத்த, கிரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிகிற, முக்காடு அணிகிற இந்த இஸ்லாமிய ஆண்கள், இந்த இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு இணைவிப்பினுடைய பாதை நோக்கி செல்கிறார்கள். இஸ்லாத்துடைய எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டான், அடிப்படை பேஸ்மெண்ட் ஆணி வேற அறுத்து எறிஞ்சிட்டு போறோம்.
சமீபத்தில் 2 நாட்களுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இங்க ஒரு தர்காவில் கந்தூரி விழா. இந்த தர்காவில் கந்தூரி விழா அது மார்க்காமல் அப்படிதானே சொல்றேன். மார்க்காமல் எப்படி இருக்கணும்? தொழுகை நடக்குதுலாங்க, எங்கேயாவது இமாம் டப்பாங்குத்து டான்ஸ் போடுறாரா? வாங்க வாங்க இக்காம சொல்லியாச்சு வாங்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் போட்டு ஆடுற தொழுகிறாரா? தொழுவல. நோம்பு துறக்கிற நிகழ்ச்சி, சகர் நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? வாங்க நோம்பு துறக்க போற, வாங்க ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் போட்டுட்டு நோம்பு துறப்போம் அப்படி பண்றாரா? ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் போய் அங்க நிக்கிறாங்களே, ஹஜ் செய்யறாங்களே, ஒரு நபராவது ஒரு பாட்டு விஷயத்தை பாடுவாங்களா? ஒரு டான்ஸ் ஆடுவாங்களா? அந்நிய பொம்பளை கையை பிடிச்சிட்டு ஆடுவாங்களா? தொழுகையில் இல்லாத, நோன்பில் இல்லாத, ஹஜ்ஜில் இல்லாத காரியம் தர்காவில் நடக்குதுன்னா தர்கா இஸ்லாத்தில் இல்லைன்னு அர்த்தம். இதை விட வேற என்ன சான்று வேணும்? தொழுகையில காட்ட முடியுமா? ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். உலகத்துல எந்த பள்ளிவாசல்லையாவது தொழுகையில் பாட்டு போட்டுக் கொண்டு தொழுதான் காட்டு, நோன்பு வைத்துக் கொண்டு பாட்டு போட்டுக் கொண்டு நோன்பு திறந்தான் என்று காட்டு, ஹஜ் அமலிலே பாட்டை போட்டுக் கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றினார் என்று காட்டு. அங்க நடக்கலையே, அது இஸ்லாத்துல இருக்குது. இங்க நடக்குது, ஏன் இது இஸ்லாத்துல இல்ல? இதை விட சான்று காட்ட முடியுமா? குடிபோதையில் பல இளைஞர்கள் கடற்கரையிலும் மற்ற பகுதியிலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக நடக்கிறார்கள். நம்ம வந்த புதுசுல எல்லா இடத்திலுமே மக்கள் எல்லாம் பார்த்தவரை எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் என்ன தெரியுமா? மது அதிகமாகிறது, கஞ்சா அதிகமாகிறது, அபீன் அதிகமாகிறது, போதை பழக்கம் அதிகமாகிறது, தர்கா அதிகமாகுது. அதான் இந்த கஞ்சா அதிகமாகுது. நீங்க தர்கா முழுசம் முடிச்சிருங்களேன், இவனுக்கு வேற வழியே கிடையாது. எங்க போவான்? தண்ணி அடிக்கவும் சாராயம் குடிக்கவும் வேற போக்கிடம் கிடையாது இல்ல. இதுக்கு நீங்கள் பெரிய அளவுல விழாக்களை எடுத்து இப்படிப்பட்ட குடிகார ஜென்மங்களுக்கு நீங்கள் வாய்க்கரிசி கொடுக்கக்கூடிய நிலைதான் இந்த குடிகாரர்களை வளர்த்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இதற்கு முன்பு ஒரு முறை நினைவுபடுத்தியதுதான். போதை பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. காயல் பட்டினத்திற்கே உண்டான மாண்பு சிதைக்கப்பட்டு படுகொலியிலே தள்ளப்படுகிறது. இந்த சிதைக்கப்படுகிற இந்த மாண்பு எப்படி ஒட்ட நிலையை கொண்டு வரும் என்றால், ஊப்பியிலே ஒரு பெண் தனியாக பயணிக்க முடியாது என்ற நிலையை அந்த மக்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள். கல்கத்தாவிலோ வேற எந்த மாநிலத்திலேயோ ஒரு பெண் இலகுவாக தனிமையில் இருக்க முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. அது தமிழகத்தில் இப்ப உருவாகுது. கேவலத்திலும் கேவலம் முஸ்லிம் மொஹல்லாக்குள்ள உருவாயிட்டா இல்ல உருவாகாது. இஸ்லாமிய பிள்ளைகளை நாங்கள் ப்ரொடெக்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போது நீங்கள் மது அருந்தக்கூடியவர்கள் கையில் அதிகாரத்தை தருகிறீர்களோ, மது அருந்தக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவன் நாளைக்கு உங்க வீட்டு புள்ள மேல கைய வைப்பான். கை கட்டி வாய் பொத்தி அமைதியாக நிற்பதை தவிர உங்களுக்கு வேற வழி இருக்காது. போன வாரம் மெகாபோன் பிரச்சாரம், ஒரு தெருவில் போய் நின்று பேசுறோம். அந்த தெருவில் என்ன சொல்றோம்னா, மது அருந்தாதீர்கள், இஸ்லாத்துல கிடையாது, இஸ்லாம் அப்படி சொல்லி தரல. ஒருத்த குடிச்சிட்டு வரான் ஒரு இஸ்லாமியன், எங்க தெரு மட்டும் தான் கிடைச்சதா? இப்ப வேற எந்த தெருலப்பா பேச? எல்லாத்தையும் பேசியாச்சப்பா, வேற எங்கனாலும் போய் என் தெருக்கு வராதேங்கிறான். உன் தெருவில் ஒரு பொம்பளை வந்து நின்று டான்ஸ் ஆட என்ன பண்ணுவ? அடுத்து எங்க போற? அந்த தெரு, இந்த தெருல ஆடும். இந்த ஊருக்கு இருக்கிற மாண்பு போச்சா? எப்பவும் தீமை தடுக்கப்படுகிறது, என் தெருக்கு வராதேங்கிறான். நான் ஷிர்க பத்தி பேசலப்பா அந்த தெருவில், அதுவும் கொள்கையா இருக்கலாம். பிதாத்தை பத்தி பேசல, சாராயம் குடிக்காதன்னு பேசினா கூட குடித்த ஒரு ஷைத்தான் வந்து சொல்கிறான், சாராயம் குடிக்க தான் செய்வோம், உனக்கு என்ன வந்துச்சுங்கிறான். எங்க தெருவில் எல்லாரும் நாங்க திருந்திருவோம், நாங்க பாத்துக்கிறோம், எங்க தெருவை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இவர்களை வளர்த்து விடக்கூடியது இந்த தர்காக்கள், இந்த கந்தூரிகள். நீ கந்தூரி நிறுத்திட்டு தர்கா கொண்டாடு பாப்பா. இந்த குடிகாரனே வந்து தடுப்பான். நான் எப்படி தடுக்கணும்? தர்கா வேண்டாங்க, இனி அவனே வந்து தடுப்பான். கந்தூரி நடத்தாதம்மா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நிறுத்திரு, பாட்டை நிறுத்திரு, கூத்து குமாரத்தை நிறுத்திரு, தர்கா தானே நடத்துற, கந்தூரி தானே வைக்கிற, உருசு விழா தானே, அவுளியாக்களை பெருமைப்படுத்துறது தானே, எல்லாரும் வாங்க பாத்தியா ஓதிட்டு மவுளுது ஓதிட்டு பூந்தியை தின்னுட்டு போயிருவோம் சொல்லி பாரு. அவன் நடத்த உடட்டுமா பார்ப்போம். அவன் உங்களை வைத்து பகடக்காய் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அதை புரியாமல் ஏதோ தர்காவுக்கு ஆதரவு ரொம்ப அதிகம், அவுளியாக்கள் புகழ் பாடுகிறோம், மனத்தனமா தெரிய வேண்டாமா இது? அடுத்து எல்லா விதமான வேடிக்கை காரியம் என்னன்னா, இங்க நடந்த ஒரு தர்காவில் விழா 2 நாளைக்கு முன்னாடி, மற்ற தர்காக்காரங்க கோஷ்டி வரல, இது அவுளியா தானே, ஏன் அவுளியாங்கிறதுக்கு தானே தர்காவில் கந்தூரி வைக்கிறாங்க. மத்த ஆள் வந்திருக்கணும்ல, மத்த தெருக்கள் இருக்கிறாங்கல்ல, அவுளியாக்களில் தலை சிறந்த பட்ட பல அவுளியாக்களை நாம் அடக்கம் செய்து தர்காவில கொண்டாடக்கூடிய மக்கள் ஏன் வரல?
உங்களுக்குள்ளேயே பாகுபாடு. இஸ்லாத்துல இந்த பாகுபாடு உண்டா? ஆப்பிரிக்காக்காரெல்லாம் ஹஜ் பண்ண வரான், நான் அந்த வருஷம் ஹஜ் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லி முடிவெடு, சாகர வரைக்கும் உனக்கு ஹஜ் கிடையாது. இஸ்லாத்துல பாகுபாடு கிடையாது. இங்க என்ன பாகுபாடு? அவன் தர்காவுக்கெல்லாம் போவோமா, அந்த தெருக்கார தர்காவுக்கு அவன் ஊர்சு விழா எடுத்தா என்ன, எடுக்கல என்ன போக மாட்டேன். இந்த தர்கா, இந்த இணைவிப்பு சிந்தனை உள்ளே வந்தது. இஸ்லாத்தின் கொள்கை மட்டும் அளிக்கல, இஸ்லாத்துடைய மாண்பையும் சேர்த்து அளித்தது, உங்கள் நற்பண்பையும் சேர்த்து அளித்தது. இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத பெண்களுக்கு கூட அச்சுறுத்தலாக இந்த நிலை இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க தவறிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெரும் தண்டனைக்குரிய மனிதர்களாக மாறி விடுவீர்கள் என்பதை உங்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி விலகி வந்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்து ஏறத்தாழ 2 மாதங்களை நாம் 2-3 மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுமையாக இணை வைப்பு அந்த கொள்கை இஸ்லாத்தினுடைய ஆணிவேரை அதை அறுத்தெறியக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே செய்த அந்த போராட்டங்களும் அந்த தியாக உணர்வும், இணை வைப்புக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சூளுரையும், அது பற்றிய தகவல்களை வரக்கூடிய 1 மாத காலம், அது சும்மா பிரசங்கமாக இருக்கலாம், அல்லது உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் பயான், தெருமுனை கூட்டம், மெகாபோன் பிரச்சாரம், இது அனைத்துமே இணை வைப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் கையில் எடுக்க இருக்கிறோம். சகோதரர்கள், சகோதரிகள், இந்த இணை வைப்பில் நான் விலகிவிட்டேன் என்ற மனநிலை கொண்டவர்கள் சனிக்கிழமை மீன்வாசிகளை போன்றுதான் நீங்கள். நான் ஷிர்க் வைக்கல, நான் தர்காவுக்கு போகல, நான் மௌலூது ஓதல, நீங்கள் சனிக்கிழமை மீன்வாசிகளில் இருக்கிறீர்கள். எப்ப அதிலிருந்து விலக முடியும்? இனி ஒருவன் ஷிர்க் வைத்தால் நான் குறைந்தபட்சம் அது ஏண்டா பண்ற, அது தப்புடான்னு சொல்லுவேன். செய்யாதடா அப்படின்னு அவனுக்கு ஏவுவேன். குறைந்தபட்சம் இனி சுற்றி உள்ள மக்களையாவது நான் அவர்களை திருத்துவதற்கு பாடுபடுவேன் என்ற மனநிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த சனிக்கிழமை வாசிகள் இருந்து தப்பித்தவர்கள். ஒக்கூனு கிருதத்தன் காசியின், இழிந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். யாருக்கு கட்டளையிட்டான்? மீன் பிடிக்க சென்றவர்களுக்கும் கட்டளையிட்டான், தீமையை தடுக்காதவர்களும் கட்டளையிட்டான். தீமையை தடுத்தவர்கள் மட்டும்தான் தப்பித்துக் கொண்டார்கள். அதற்கான காரணத்தை அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள். தடுக்காத கூட்டம் வந்து கேட்டார்கள் இவரிடத்துல, அவன் போனா போயிட்டு போறான், நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? இங்கு பல மக்களுடைய மனநிலை இதுதான். நம்ம தான் தனியா பள்ளியாசை கட்டிட்டோம்ல, தர்கா வேண்டாம் தர்கா வேண்டாம் விலகிட்டோம்ல, நம்மள ஒரு காலத்துல வெறுத்தான், இப்பதான் ஒதுக்கி வச்சுட்டோம்ல. நம்ம பள்ளிவாசல இருக்கிறோம், அல்லான்னு அமல் செய்யறத சொல்லி கொடுங்களேன், அல்லான்னு நம்ம நன்மையை செஞ்சுட்டு போயிருவோமே. சனிக்கிழமை வாசிகள் இதான் உண்மை. அப்போது அந்த தீமையை தடுத்த மக்கள் சொன்னார்கள், காலு மகாதரல்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் தான் நாங்களே இதை செய்யறோம். இவனை தடுக்கிறது என்னுடைய சுயலாபம் கிடையாது, இவனை தடுப்பது அவனுடைய பொது லாபமும் கிடையாது. என்ன காரணம்? அல்லாஹ் என்ன பிடிச்சிருவான், என்ன தண்டிச்சிருவான், அவன் தண்டிக்க கூடாது என்பதற்குத்தான் நான் பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொன்னார்களே, அதன் விளைவு அவர்கள் உண்மையில் தண்டிக்கப்படலை. இங்க பல மக்களினுடைய மனநிலை என்ன? நான் திருந்து விட்டேன், நான் நேர்வழிக்கு வந்து விட்டேன். நேர்வழிக்கு வந்துட்டீங்களா? எடுத்து சொல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெரும் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் என்பதை உங்களுக்கு மத்தியில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்றைய நாள், நாளை மறுநாள் 3 நாட்கள் அசருக்கு பிறகு மெகாபோன் பிரச்சாரமும், மகரிப்புக்கு பிறகு உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்கும்படி கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.